बाबा अभी तो बाबा का रूप साधारण है, अंत में जाके असाधारण होगा बोलता है। असाधारण माना மாணவர் கேட்கிறார், பாபா, இப்பொழுது பாபாவின் உருவம் சாதாரணமாக உள்ளது, கடைசியில் அசாதாரணமான உருவமாகிவிடும். அப்படி என்றால் अभी तो बाबा का ये चेहरा, ये मोहरा, ये चाल, ये बात, ये ढाल सब चेंज हो जाएगी. பாபா சொல்கிறார், பாபாவினுடைய இந்த முகம், முக அமைப்பு, நடத்தை, உடல் அமைப்பு, பேச்சு எல்லாம் மாறிவிடும். असाधारण दिखाई पड़े. அசாதாரணமாக ஆகிவிடும் இல்லையா? மாணவர் கேட்கிறார். பாபா சொல்கிறார், அசாதாரணமாக மாறிவிடும். बच्चा जन्म लेता है तो क्या होता है? குழந்தை பிறந்தால் என்ன ஆகும்? दरवाजे पर कौन आ जाते हैं? வாசல் முன்னால் யார் வந்து விடுவார்கள்? अरे ढोल मजीरा बजाने वाले आ जाते हैं या नहीं आ जाते हैं? மேலதாளம் அடிப்பவர்கள் வந்து விடுகிறார்களா இல்லையா? तो ये ज्ञान के बाजे हैं. இது ஞானத்தினுடைய மேலதாளங்கள். स्वतः ही बजने लगते हैं. தானாகவே அடிக்க ஆரம்பித்து விடுகிறது, தானாகவே ஒலிக்க ஆரம்பித்து விடுகிறது. जब बाप की प्रत्यक्षता होगी, எப்பொழுது தந்தையின் பிரத்யக்ஷதா ஆகுமோ, तो बताया ये अखबार वाले जो अभी तुम्हारी इतनी ग्लानी करते हैं, அப்பொழுது சொல்லப்பட்டுள்ளது, இந்த நியூஸ் பேப்பர்காரர்கள் இப்பொழுது உங்களுக்கு இவ்வளவு கிளானி செய்கிறார்கள். वो अखबारों के फ्रंट पेज पर सीढ़ी का चित्र डाल देंगे. அவர்கள் நியூஸ் பேப்பரின் ஃப்ரண்ட் பேஜில் ஏணிப்படி சித்திரத்தை போட்டு விடுவார்கள். स्वतः ही डाल देंगे. தானாகவே போட்டு விடுவார்கள். चारों ओर से आवाज दुनिया में आएगी. நாலா பக்கத்திலும் உலகத்தில் சத்தம் வரும், कि बाप आ गया. அதாவது தந்தை வந்து விட்டார். पांडवों की जो 12 साल वनवास पूरे होने के बाद 1 साल बाबा अज्ञातवास में जाएगा. மாணவர் கேட்கிறார், பாபா, பாண்டவர்களினுடைய வனவாசம் முடிந்த பிறகு 12 வருடம் வனவாசம் முடிந்த பிறகு 1 வருஷம் அக்ஞாத்வாசம் ஆகும். அக்ஞாத்வாஸ் அப்படி என்றால் பாண்டவர்களை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ன என்பதை தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட சமயத்தில் யஜ்யத்தை யார் பார்த்து கொள்வார்கள்? परीक्षा होगी. பாபா சொல்கிறார், பரீட்சை நடக்கும். परीक्षा होगी. कौन संभाल करते हैं, कौन भाग जाते हैं? யார் யஜ்யத்தை பார்த்து கொள்கிறார்கள், யார் ஓடி போய்விடுகிறார்கள், இதற்கான பரீட்சை நடக்கும். पता कैसे चलेगा कौन जिम्मेवार है, कौन गैर जिम्मेवार? யார் பொறுப்பானவர்கள், யார் பொறுப்பில்லாதவர்கள் என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? परीक्षा नहीं होनी चाहिए. பரீட்சை நடக்கக்கூடாதா? மாணவர்கள் நடக்க வேண்டும். பாபா சொல்கிறார், பிறகு गीता पाठशाला खोले बैठे हैं. अरे கீதா பாடசாலை திறந்து வைத்திருக்கிறார்கள். बाबा तो आते ही नहीं. அரே, பாபா வருவதே இல்லை. अब तो जैसे ब्रह्मा बाबा चले गए, இப்பொழுது எப்படி பிரம்மா பாபா போய்விட்டாரோ वैसे ये भी बाबा. அதே போல் இந்த பாபாவும் கூட, ये भी आया राम गया राम. இவரும் கூட வந்தார் ராம் போனார் ராம், எப்படி அதே போல் ஆகிவிடுவார், அதாவது போய்விடுவார். गीता पाठशाला बंद करके बैठ गए.
இப்படி நினைத்துக்கொண்டு கீதா பாடசாலையை மூடிவிட்டு அமர்ந்து கொள்கிறார்கள். इंतजार करेंगे ना बाबा, साल भर के बाद वापस आएगा। साल भर के மாணவர், பாபா அதுவரை நாங்கள் பொறுத்திருப்போம், வருடமானாலும் கூட பொறுத்திருப்போம். बाद और ना आया तो பாபா சொல்கிறார், வருடம் கழிந்த பிறகு வரவில்லை என்றால்? आएगा पक्का, तो अज्ञातवास है। और ना आया तो மாணவர்கள், வரவில்லை என்றால் வருவார். பாபா சொல்கிறார், ஒருவேளை வரவில்லை என்றால்? ये क्या बात हुई? दूसरे रूप में आ गया तो उन्होंने पहचाना तो? பாபா சொல்கிறார், இது என்ன விஷயம்? வேறொரு உருவத்தில் வந்து விட்டார், பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால்? वो तो बहुरूपी है। அவர் பகுரூபி, அதாவது பல உருவத்தை பல வேடத்தை மாற்றக்கூடியவர். वो तो साल भर भी बैठ रूप में ही रहेगा। और ये तो निश्चय है। மாணவர்கள், வருடமானாலும் கூட வருவார், காத்திருப்போம். बाबा की बाबा बाबा ने सारा ये बता दिया। ध्यान में भी आएगा, लेकिन बाबा का आएगा। बाबा के सिवा संभाले तो பிறகு பாபா இல்லாமல் யஜ்யத்தை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு மாணவர் கேட்கிறார். 13वां साल पूरा होता है, 14वां साल पूरा होता है तो பாபா சொல்கிறார், 13, 14வது வருடம் முழுமையடைந்த பிறகு युद्ध போர் நடக்கும். क्या होता है? என்ன நடக்கும்? 14वीं साल में क्या हो जाता है? 14வது வருடத்தில் என்ன நடக்கும்? युद्ध की विभीषिका। போர்க்களம், போர் நடக்கும். उस समय भगवान नहीं बैठ के पढ़ाएगा, அந்த சமயத்தில் பகவான் அமர்ந்து படிப்பு சொல்லிக் கொடுக்க மாட்டார். पढ़ाएगा சொல்லிக் கொடுப்பாரா? படிப்பு சொல்லிக் கொடுப்பாரா? है? अशांति का टाइम होगा कि शांति का टाइम होगा? அசாந்தியான நேரமாக இருக்குமா அல்லது சாந்தியான நேரமாக இருக்குமா? तो अशांति के टाइम में पढ़ाई पढ़ाई जाती है। அப்பொழுது அசாந்தியான நேரத்தில் படிப்பு சொல்லிக் கொடுக்கப்படுமா? एक பிறகு मारा मारी हो जाएगी, 14 में पढ़ाई पूरी हो जाएगी। வெட்டு கொலை கூட நடக்க ஆரம்பித்துவிடும். மாணவர்கள் கேட்கிறார்கள், 14 படிப்பு முடிந்து விடுமா என்ன? ये पढ़ाई पूरी होने के पीछे पड़े वैसे। பாபா சொல்கிறார், இவர்கள் படிப்பு முடிவடைவதை பற்றியே அதன் பின்னாடியே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். अंत जब तक जीना है तब तक पीना है। பாபா சொல்கிறார், எப்பொழுது வரை வாழ்கிறோமோ அப்பொழுது வரை குடிக்க வேண்டும். अभी आपने बोला ना रानी मक्खी आएगी और अति का अंत हो जाएगा, तो अंत मतलब क्या पढ़ाई पूरी हो जाएगी? ராணி தேனே வரும் பொழுது ராணி தேனி கடைசியில் வருவார். அப்பொழுது என்ன, கடைசியில் படிப்பு முடிவடைந்து விடுமா? அல்லது குழந்தைகளாகிய எங்களுடைய புருஷார்த்தம் முடிவடைந்து விடுமா? अति का अंत हो जाएगा का मतलब है அத்திகா அந்த் ஹோ ஜாயேகா, அதாவது மிக அதிகமாகிவிடும், பிறகு அது முடிவுக்கு வந்துவிடும். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், कि राजधानी की इकाई स्थापन हो जाएगी। ஒரு ராஜதானி ஸ்தாபனை ஆகிவிடும். कोई एक परिवार ऐसा निकलेगा ஒரு குடும்பம் அப்படி வரும், जिस परिवार में लोग देखेंगे यहाँ बिल्कुल सुख शांति है। அந்த குடும்பத்தில் மக்கள் பார்ப்பார்கள், முற்றிலும் இதில் சுகம் சாந்தி இருக்கிறது. यही असली ब्राह्मणों का परिवार है, இதுதான் உண்மையான பிராமண குடும்பம். और बाकी सब மற்ற அனைவரும் नकली ब्राह्मण हैं। பொய்யான பிராமணர்கள். यही सूर्यवंश है, இதுதான் சூரிய வம்சம். इसी सूर्यवंशी दुनिया की स्थापना होने वाली है।
இந்த சூரிய வம்சத்திற்குத்தான் ஸ்தாபனையாக போகிறது. प्रैक्टिकल को प्रमाण की दरकार नहीं होती है. பிராக்டிக்கலுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லை.